ஷேய் சனி சனீஸ்வரி நாங்கள் 2 பேருமே பேசுதோம். கைலாசத்திலிருந்து ஐயா கணக்கு நீதி அரசர் கொடுக்குற கணக்கு நான் தான் பார்க்கேன். இப்போ உலகமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீதி அரசர் ஐயா போட்ட கணக்கு மன்னராட்சியில் இப்படி தான் உட்காந்துருப்பான். இப்போ எப்படி அரசியல்வாதி உட்காந்துருக்கானோ இப்படி தான் நியமித்து உட்காந்துருப்பான். ஆனால் கீழே இருந்து தப்பு செஞ்சால் மன்னர் சில பேர் மன்னரா நான் இதில் உட்காரன்னு அவனும் இப்போ முதலமைச்சர் எப்படி ஆடுதானோ அதே மாதிரி தான் மன்னராட்சிலையும் பயங்கரமான மோதல். தாய் இந்தியா நாடு முழுவதும் மோதல், தமிழ்நாட்டில் தான் 100க்கு 100 மோதல். இதுதான் கணக்கு. இந்த ஜென்மத்தில் நாங்கள் வெளியில் கணக்கு நாங்கள் விடுதோம்னா அமைதியாக போக தெரியணும். படைக்காரு ஐயா, படைக்காரு ஈஸ்வரன், படைக்கார் ஈஸ்வரன் தான் படைப்பார். நீதி அரசர் ஆளுதார், படைக்காரு ஆளுதார். அப்போ கணக்கு புரிஞ்சிக்கோ, எல்லாமே புரிஞ்சிக்கோ. சனி உலகத்திலே வார்த்தை விடுத கணக்கு இன்றைக்கி தான் நானே கணக்கு விடுதேன். ஏற்கனவே ஒரு கணக்கு விட்டாச்சு, இது 2வது கணக்கு நான் வாரேன். இப்போ உலகமே கணக்கை விடுதேன். முக்கால் சத்தியம். காவல்துறைக்கு தான் கணக்கு நான் கொடுக்கணும். ஏன்னா காவல்துறை அந்த காலத்தில் மன்னராட்சியில் இருக்கையில் காவல்துறைன்னு உள்ளே இருப்பான், காவலாளர் அப்படின்னு வச்சுருப்பான். இப்போ காவல்துறைன்னு வச்சுருக்கான் இந்த அரசியல்வாதி. அப்போ மன்னராட்சியில் காவலாளர் டக்குன்னு அந்தந்த ஏரியா பாரு அப்படின்னு மன்னராட்சியில் சொல்லுவான். ஐயா பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா அவர் சத்திய வாக்கு வாங்கிட்டான். அதனால் அவர் பேச முடியாத நிலைமையில் அவர் உட்கார்ந்துருந்தார். பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். சேட்டை பண்ணு, நீ எந்த செம்மத்தில் முடித்தோடனே அடுத்த செம்மம் முடிஞ்சால் அடுத்த செம்மத்தில் நான் கொண்டு வந்து கணக்கு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஐயா சத்திய வாக்கு கொடுத்துட்டாரு, வாங்கிட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. சனி பேசுகிறத உலகம் பார்க்கல. மானிட பிறவி நீ 7.5 நாட்டு சனி வச்சுருந்த, புரியுதா? கெண்ட சனி, அந்த சனியெலாம் வச்சுருந்த. இப்போ எல்லா கணக்கு க்ளோஸ் பண்ணிட்டார் நீதி அரசர். நீதிபதி ஜட்ஜி கணக்கு பிடிச்சி எழுதுதார். இப்போ ஐயா இப்போ 8.5 நாட்டு சனி எனக்கு பவர் கொடுத்துருக்காரு பூமியில். நான் 7 செம்மத்துக்கு முன்னாடி உள்ள பூமிக்குள்ளே என்னை மிதித்து வச்சுட்டான் மன்னராட்சிக்கு. அது மன்னராட்சிக்கு முன்னாடி ஒரு ஆட்சி ஓடினது. அவன் மோசமானவன். அது பயங்கரமாக மோசமான அதில் உள்ள வாரிசுகதை அப்படியே தான் மன்னராட்சி. அதை ஆண்ட கணக்கு, அந்த படிப்படியாக வந்த கணக்கு. உலகமே புரிஞ்சிக்கோ, கணக்கு விட்டாச்சு. காவல்துறை நீ கணக்கு உனக்கு நாங்கள் போடணும். எல்லா தாய் இந்தியா நாடு முழுவதும் காவல்துறை ஐயாவை நினச்சா ஐயான்னு தான் சொல்லுவேன். நீ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீ இருக்கேன்னா நீ ஐயான்னு சொல்லுவேன். மற்ற எல்லாவனும் அவர் பேரை சொல்லுவான். பேரை சொல்லாத, ஐயாங்கிற வார்த்தை தவிர மற்றது வரக்கூடாது. வாயில் வந்தால் நான் நாக்கில் பிடிச்சி ஆட்டிடுவேன். நாக்கில் பிடிச்சி ஆட்டி குடும்பமே கந்தல் கோலமாக ஆக்கிடுவேன். புரிஞ்சிக்கோ, ஐயான்னு சொல்கிற மறு வார்த்தை வரக்கூடாது. ஐயா உட்காந்துருக்காரு நீதி அரசர், அந்த வார்த்தை தான் வரணும். காவல்துறைக்கு போடுதன் கணக்கு. புரிஞ்சுக்கப்பா. உனக்கு உள்ள கணக்கு அவர் முடிச்சிட்டார் இந்த ஜென்மத்தில். அடுத்த பிரார்த்தனத்தில் என்ன கொடுக்காரோ அதுதான் அவருடைய நீதி அரசர். எல்லா இடத்துலையுமே கெட்டட பில்டிங்கி ஓவராக போகுது. அது எவ்வளோ பெரிய பூமி பாரம் தாங்கணும். பூமி அசிங்கம் பண்ணதான். அந்த காவல்துறை தான் பார்த்து கணக்கு நீதிமன்றத்தில் கொடுக்கலை. எல்லாம் அரசியல்வாதி அமுக்கிட்டான். அவன் அமுக்கி எழுதி அவனாக கம்ப்யூட்டரில் அமைச்சு பூரா கையெழுத்தில் போட்டு நடத்திட்டான். ஆனால் எல்லா அதிகாரியுமே நான் உட்காந்து ஆட்டுவேன்ப்பா. புரிஞ்சிக்கோ, எல்லா அதிகாரியுமே கம்ப்ளீட்டாக. ஏன்னா தப்புக்கு மேலே நீயே உட்காந்து யோசனை பண்ணிப்பார். காவல்துறையிலேருந்து எல்லா அதிகாரியுமே உட்காந்து யோசனை பண்ணிப்பார். நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடாது. அவர் அந்த காலத்தில் 7 செம்மத்துக்கு முன்னாடி நீதி நியாயம் தர்மம் 3. அதுக்கப்புறம் நீதித்துறைங்கிறது ஐயா தான் உட்காருவார். அதான் கணக்கு. அவர் கணக்கு வச்சார். அதுபடியே மாநிலத்தில் அவன் மனசில் உட்காந்து நீதித்துறை வச்சார். அதுலேயும் தப்பு. நீதிமானுங்கிறது நீதியாக நடக்கணும். எல்லாம் அது மோசத்தில் போயிடுச்சு. பெண்ணு ஆணும் மோசத்தில் போயிடுச்சு. நீதிமான்கிறது நீதிமானாக போகணும், வரணும். யாருமே சண்டை சத்திரம் போடக்கூடாது. சாப்பாட்டுக்கு உணவு இல்லையா, எங்கனை கேட்கணுங்கிற வழியில் கேட்டு சாப்பிட்டு நிம்மதியாக அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு போகணும். இப்போ 4வது கணக்கு ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு ஐயா. இந்த கணக்கு யாருமே எதிர்பார்க்கல. அவரே எதிர்பார்க்கல. இந்த ஜென்மத்தில் நான் ஜட்ஜியாக உட்காருவேன்னு. அது மகா ராசினால், மகா நட்சத்திரத்தினால ஜட்ஜியாக உட்காந்துட்டார் ஐயா. அவர் ஜட்ஜியாக தான் நம்ம உட்காருவார். உலகமே உட்காருவார். தாய் இந்தியா நாடு முழுவதும் உட்காருவார். காவல்துறை எல்லாமே புரிஞ்சுக்கப்பா. காவல்துறை இருக்கிறவன் நீ சுற்றி ஒரு கிராமம், சிட்டி, ஒரு ஸ்டேஷன் கொடுத்துருக்கா, அந்த ஸ்டேஷனை ஃபுல்லாக சுற்றி பார்த்து என்ன செய்யணும், ஏது செய்தான், மானிட பிறகு என்ன தான் புரோக்கர்லேருந்து அந்த தொழில் பார்க்குறவன் எல்லாம் என்ன செய்தான்னு ரிப்போர்ட் எடுத்து
நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கணும். அதுதான் கணக்கு, மன்னர் ஆட்சியில் வச்ச கணக்கு. இந்த ஜென்மத்தில் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சிட்ட. ஆனால் நீதி அரசர் தான் பார்க்கணும், அவர் தான் கொடுக்கணும். சனி நான் சொல்லிட்டேன், அதிகாரி பூரா ஒழுங்காக இதை பார்த்து திருந்தி போயிட்டேன்னா உன் பொண்டாட்டி பிள்ளை நீ தப்பிச்ச, இல்லைன்னா ஆட்டி உள்ளே கொண்டு போயிடுவேன். அவர் தண்டனை கொடுக்கல, நீதி அரசர் தான் கொடுப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. ஈஸ்வர மகனை தப்பாக உலகமே நினைச்சால் ஆட்டி எடுத்து எங்கே தள்ளணுமோ தள்ளிடுவேன். புரியுதா? ஈஸ்வரன் மகன், இதுதான் சொந்த பிள்ளைய, 3 பிள்ளைய, மகன், மூத்த பையன், தாய் தாப்பனுக்கு கொடை பிடிச்சி உட்காந்துருக்கான் நாகராஜன். அதான் நாங்களே இந்த ஜென்மத்தில் பிள்ளைகளை வாரிசே இப்போ தான் நாங்களே பார்க்கோம். ஏன்னா அவர் கதை வெளியில் வர முடியாது, வெளியே சொல்லக்கூடாது. அவர் கதை பெரிய கதை, ஐயாவுடைய கதை. உலகமே ஐயான்னு சொல்லிக்கோ. சிவன் சொன்னால் நான் நாக்கில் உட்காந்து ஆட்டிடுவேன், ஆட்டி குடும்பமே கந்தல் கோலமாக ஆக்கி விட்ருவேன். முக்கால் சத்தியாப்பா.